பகவான் அருளி செய்த கீதை, அதை ஒருத்தன் தெரிந்து கொண்டானால் அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். அதை அறிய மறந்தால் எதை அறிந்தும் உபயோகமில்லை. அப்படி என்னதான் கீதையில் உள்ளது? அனைத்துமாகி நிற்கும் கண்ணனை கூறுகிறது. பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் வர்க்கம் வர்க்கமான அனைத்தையும் எடுத்து அதற்குள் தான் யாராக இருக்கிறேன்னு கண்ணன் உரைக்கிறார். அநேகமா இதில் சொல்லப்படாத வர்க்கம், சொல்லப்படாத பிராணியோ மனிதர்களோ பொருட்களோ ஏதுமில்லை. அப்போ அனைத்தும் தான்னு பகவான் சொல்லிட்டார். அந்த கீதையை தெரிந்து கொண்டாத்தானே அனைத்தும் அவர்னு புரியும். அனைத்தும் அவர்னு புரிஞ்சாத்தானே எதை படித்ததாகவும் ஆகும். அதை விட்டுட்டோம்னால் அப்போ எத்தனை படிச்சிருந்தாலும் அதத்தனை அவருங்கிற அறிவே இல்லாமல் போகுமே. அவர் அன்று இவை இருக்க போவதில்லை. அப்போ அவரை விட்டுட்டு நாம் எதையோ பற்றி தெரிஞ்சுக்க போனால் அப்போ உண்மை அறிவு ஏற்படலேன்னு தான் பொருளாகும். நாம் பார்த்து கொண்டிருப்பது 11வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம். அதில் தான் எதற்குள் யாராராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து சொல்லுகிறேன். தீர்த்தானாம் ஸ்ரோதசாம் கங்கா சமுத்திரஹா சரசாமகம் 20வது ஸ்லோகத்தில் இருந்தோம். தீர்த்தங்கள், ஓடுகிற நதிகளுக்குள்ளே கங்கையாக இருக்கிறேன். தேங்கி நிற்கும் தண்ணீருக்குள்ளே கடலாக உள்ளேன். ஆயுதங்களுக்குள் வில்லாக இருக்கிறேன். திரிபுரக்னஹா தனுஷ்மதாம், வில் ஏந்தியவர்களுக்குள் திரிபுர சம்ஹாரம் பண்ணியவனாக இருக்கிறேன். திஷ்ஞானாம் அஸ்மியகம் மேருகு, மேலானவர்கள் யோகிகள் அவர்கள் வசிக்கக்கூடிய இலங்களுக்குள் மேருவாக இருக்கிறேன். அதே போல ஆஹானாம் ஹிமாலயா மேருகு, ககனானாம் ஹிமாலயா, ஆழமாக நிமிர்ந்திருக்கக்கூடிய அடைவதற்கு ரொம்ப துர்லபமாக இருக்கக்கூடிய மலைகளுக்குள் ஹிமாச்சலமாக இருக்கிறேன். வனஸ்பதீனாம் அஸ்வத்தம், மரங்களுக்குள் அஸ்வத்த மரமாக இருக்கிறேன். ஓஷதீனாம் அகம் யவஹ, யவமென்னும் வகையான கோதுமை. ஓஷதிகளுக்குள் தானியங்களுக்குள் யவதானியமாக இருக்கிறேன். புரோதசாம் வசிஷ்டோகம், அதாவது புரோகிதர்களுக்குள்ளே வசிஷ்டாச்சாரியராக இருக்கிறேன். பிரம்மிஷ்டானாம் ப்ரஹஸ்பதி, பிரம்மத்தை அறிந்தவன் வேதாந்தி, அவர்களுக்குள் ப்ரஹஸ்பதியாக இருக்கிறேன். ஸ்கந்தோகம் சர்வசேனான்யாம், சேனாபதிகளுக்குள்ளே ஸ்கந்தன் முருகனாக இருக்கிறேன். அக்ரகண்யாம் பகவான் அஜஹ, அதாவது நல்ல மார்க்கத்தை காட்டக்கூடியவர்களுக்குள் அஜன்னு பேர் பெற்ற பிரம்மாவாக இருக்கிறேன். யஜ்ஞானாம் பிரம்ம யஜ்ஞோகம், நித்தியப்படி நாம பண்ண வேண்டிய யஜ்ஞங்களுக்குள் அனைத்து யஜ்ஞங்களுக்குள் பிரம்ம யஜ்ஞமாக இருக்கிறேன். விரதானாம் அவிஹிம்சனம், விரதங்களுக்குள்ளே பிறரை ஹிம்சிக்காமல் இருக்கிறோமே அஹிம்சா, அப்படிப்பட்ட விரதமாக உள்ளேன். வாயு அக்னி அர்க்க அம்பவாகாத்மா சுச்சீனாம் அப்பியகம் சுச்சிஹி, யாரெல்லாம் பெருக்கிறது செய்கிறார்களோ, செதுக்கிறது செய்கிறார்களோ, முழுகிறது செய்கிறார்களோ, இப்படி சுத்தி பண்றவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்குள் காற்றாகவும் தண்ணீராகவும் நெருப்பாகவும் இருக்கிறேன். என காற்றடித்து குப்பை ஓடுறது உண்டு, அலம்பி தள்ளி குப்பையை போக்குறது உண்டு, நெருப்பை பற்ற வச்சு அழுக்க போக்குறது உண்டு. அப்ப சுத்தி செய்யும் தொழிலாளிகள் ஆறாரோ அவர்களுக்கு காற்றாகவும் நெருப்பாகவும் அதே போல் தண்ணீராகவும் உள்ளேன். யோகானாம் ஆத்ம சம்ரோதா, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுகிறோமே, அந்த யோகங்களுக்குள் சமாதின்னு சொல்லக்கூடிய யோகமாக இருக்கிறேன். மந்த்ரோஸ்மி விஜிகீஷதாம், அறியணுங்கிற ஆசைப்படுறவர்களுக்கெல்லாம் அறிவிக்கும் மந்திரமாக இருக்கிறேன். ஆன்வீக்ஷிகி கௌசலானாம், புத்திசாலிகளுக்கு ஆத்ம வித்தையாக இருக்கிறேன். விகல்பகா கியாதிவாதினாம், வாதம் பண்றவாளுக்குள்ளே வாதங்களுக்குள் விகல்பமாக இருக்கிறேன். விகல்பம்ங்கிறதுனா இதுவா அதுவா, இப்படி சொல்றீரா அப்படி சொல்றீரான்னு மாத்தி மாத்தி கேட்கறது, எப்படி சொன்னாலும் தப்புன்னு ப்ரூவ் பண்றது, இதுக்கு தான் விகல்பம்னு சொல்லுவார்கள். விகல்பமாக இருக்கிறேன். ஸ்திரீணாந்து சதரூபாகம், பெண்களுக்குள் சதரூபையாக உள்ளேன். பும்சாம் ஸ்வயம்புவோ மனுகு, ஆண்களுக்குள் ஸ்வயம்புவ மனுவாக இருக்கிறேன். நாராயணஹா முனீனாஞ்ச, முனிகள் ரிஷிகளுக்குள் நாராயண ரிஷியாக இருக்கிறேன். குமாரோ பிரம்மச்சாரிணாம், சனத்குமாரன் பிரம்மச்சாரிகளுக்குள் சனத்குமாரன் பிரம்மாவனுடைய மானசபுத்திரன், அவனாக உள்ளேன். தர்மாணாம் அஸ்மி சந்நியாசா, தர்மங்களுக்குள் சந்நியாச தர்மமாக இருக்கிறேன். க்ஷேமானாம் அபகிர்மதிகி, நல்ல நமக்கு க்ஷேமம் கொடுக்கக்கூடியது, நமக்கு நன்மை செய்யக்கூடியவதற்குள் அபகிர்மதிகி, மதியை வெளியே விட்டுடுறது. அப்படின்னா புத்தி மற்றவத்தை நினைப்பதுல இருந்து மாறி உள்ள இருக்கிற ஆத்மாவை நினைக்கிறது இல்லையோ, அப்ப வெளியில இருக்கிறத பார்க்காமல் உள்நோக்கி பார்த்தல், அதுவாக இருக்கிறேன். அப்போ க்ஷேமானாம் அபகிர்மதிகி, ஏற்க நமக்கு க்ஷேமம் கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது உள்நோக்கி பார்த்தல், அதுவாக உள்ளேன். குஹ்யானாம் சூன்ருத்தம் மௌனம்,
ரகசியங்களுக்குள்ளே மறைக்க வேண்டியவதுக்குள் பிரியமான பேச்சாகவும் இருக்கிறேன், மௌனமாகவும் இருக்கிறேன். மௌனமா இருந்துவிட்டா ரகசியம் காக்கப்படும், அதுவாக இருக்கிறேன். மிதுனானாம் அஜஸ்துவகம், ஆண் பெண் கூடியிருக்கிறார்களே மிதுனம், அவர்களுக்குள் பிரம்மாவாக இருக்கிறேன். சம்வத்சரஹ அஸ்மி அனிமிஷாம், நாம் தவறு செய்வதை கண்டிக்கிறார்களே தவறே இல்லாதவர்கள், அவர்களுக்குள் சம்வத்சரமாக இருக்கிறேன். ரிதூனாம் மதுமாதவோ, 6 ரித்துக்களுக்குள் வசந்த ரித்துவாக உள்ளேன். மாசானாம் மார்கசீர்ஷோகம், நமக்கு இப்போ அந்த மாசத்துல தான் இருக்கும். மாதங்களுக்குள் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்னு கண்ணன் சொன்னாரா? இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டு இருக்கு. அதனாலேயே திருப்பாவை மார்கழி நோன்பு, ஆண்டாளுக்கு பெருமையே அத்தாலே. அப்போ மாசானாம் மார்கசீர்ஷோகம், நக்ஷத்ரானாம் ததா அபிஜித், நட்சத்திரங்களுக்குள்ளே அபிஜித்தாக இருக்கிறேன். அபிஜித்னு ஒரு நட்சத்திரமான உங்களுக்கு தோணும். உத்தராட நட்சத்திரனுடைய 4ஆம் பாதத்துக்கு தான் அபிஜித்னு பேர். ஒரு நட்சத்திரையும் பாதம் பிரிக்கிறோமோ இல்லையோ, அதில் உத்தராஷாடா நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் அபிஜித். அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வாமனமூர்த்தி திருவவதாரம் பண்ணினார். ரொம்ப உயர்ந்த முகூர்த்தம்னு சொல்வார்கள். அந்த நட்சத்திரம் சொல்றார், மாசானாம் அகம் யுகானாஞ்ச கிருத்தம், யுகங்களுக்குள் கிருத்தயுகமாக உள்ளேன். தீராணாம் தேவலக அசிதா, தைரியம் இருக்கிறவாளுக்குள் தேவலன் அசிதனாக இருக்கிறேன். துவைபாயனோஸ்மி வியாசானாம், வேதத்தை பிரித்து கொடுத்தவர்களுக்குள் வேதவியாசர் பராசரருடைய பிள்ளை கிருஷ்ண துவைபாயனராக உள்ளேன். கவீனாம் காவ்யம் ஆத்மவான், கவிதை எழுதுபவர்களுக்குள் கவிகளுக்குள் சுக்கரனாக இருக்கிறேன். உஷனா கவின்னு கண்ணன் கீதையில சொல்றார், நான் சுக்கரனாக இருக்கிறேன். வாசுதேவோ பகவதாம், அனைத்தும் அறிந்து எங்கும் வியாபிக்க கூடியவர்களுக்குள் பகவான்களுக்குள் வாசுதேவ பகவானாக உள்ளேன். துவம் தூ பாகவதேஸ்வகம், சொல்லிண்டே இருக்கார். எல்லாம் நான் தற்பரம சொல்லுண்டா நன்னா இருக்குமா? எழுத்தாப்புல உட்காண்டு ஒருத்தர் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கார், ஒரு வார்த்தை அவரை பத்தி சொல்ல வேண்டாமோ? பகவான்களுக்குள் நான் தான் வாசுதேவன்னார், பாகவதர்களுக்குள் உத்தவன் தான் நான் விட்டார். என்ன பாகவதர்கள் எத்தனையோ பேர் அமர்ந்து கேட்டு இருக்கிற உத்தவர். இது இத்தனையும் கேட்கிற பாக்கியம் வேற யாருக்குமே இல்லையே, இவருக்கு தானே கிடைச்சது. அப்ப பரம பாகவதர்கள் பக்தர்களுக்குள் நான் உத்தவனாக இருக்கிறேன். உத்தவனா இருக்கிறேன்னு சொல்லாமல் இங்க கண்ணன் கூறும்போது துவம் து பாகவதேஸ்வகம், நான் பாகவதர்களுக்குள் உத்தவனா இருக்கேன்னு சொல்லணும் இல்லையோ, பாகவதர்களுக்குள் நீயாக இருக்கிறேன்னு விட்டார். துவம் து பாகவதேஸ்வகம். இதனால உடனே ஒரே ஃபிளாட்டர்டா இருப்பாரோ, பேம்பர் பண்ணிவிட்டாரோன்னா ஒண்ணுமில்லை, பகவானுக்கு அம்சம்னு தெரிஞ்சின்றதுனாலே பொறுப்பு அதிகமாகிடுதுன்னு அர்த்தம். நம்ம யாரோன்னு நினைச்சிருந்தோம்னா எப்படி வேணா வாழ்ந்து போயிடலாம். ஆனா அவன் நம்ம பேரை எடுத்து எப்ப சொல்லிட்டாரோ அப்ப இன்னும் சமுதாய சாமாஜிக சம்பிரதாய பொறுப்பு கூடிடுறது இல்லையோ. மேலே பார்ப்போம். கிம் புருஷானாம் ஹனுமான், கிம் புருஷர்களுக்குள் ஹனுமானாக இருக்கிறேன். வித்யாகிராணாம் சுதர்சனாக, வித்யாதரர்களுக்குள் சுதர்சனாக இருக்கிறேன். ரத்னானாம் பத்மராகோஸ்மி, ரத்தனங்கள் 9 ஜெம்ஸ்னு சொல்றோம் இல்லையோ, அதுகளுக்குள் பத்மராக கல்லாக இருக்கேன். பத்மகோஷா சுபேஷசாம், மனம் பரப்பக்கூடிய மலர்களுக்குள் தாமரையாக இருக்கிறேன். குஷோஸ்மி தர்பஜாதீனாம், எத்தனையோ புல்லு வளர்றதே அதுல தர்பம் குஷமா இருக்கேன். அதை வச்சுன்னு தான் நம்ம எல்லா காரியங்களும் பண்றோம். கர்மானாலே தர்பத்தை வச்சுக்கிறோம் இல்லையோ, தர்பமாக இருக்கிறேன். கவ்யமாஜ்யம் ஹவிஹீஸ்வகம், ஹவிசு நாம யாகம் வளர்க்கச்சே ஹோமம் வளர்க்கறச்சே ஹவிசு கொடுக்குறோமே, அதற்குள் நெய்யாக இருக்கிறேன். கவ்யம் ஆஜ்யம் ஹவிஸ்வகம். விவசாயினாம் அகம் லக்ஷ்மீஹி, முயற்சி இருக்கிறவர்களுக்கு அது திருவினையாக்கும்னு சொல்றாளோ இல்லையோ, முயற்சி திருவினையாக்கும். அப்ப முயற்சி உடையவர்களுடைய முயற்சி வெற்றி கெடுக்கும் செல்வமாக இருக்கிறேன். முயற்சி வெற்றி அடைஞ்சு கொடுத்தனா செல்வம் செழிப்பித்தானே, அந்த லக்ஷ்மியாகவே இருக்கிறேன். கிதவானாம் சலக்கிரகா, சூதாடுபவர்களுக்குள்ளே கபடமாக இருக்கிறேன். ஏன்னா சூதாட்டம்னு சொன்னாலே ஆரோத்தரை ஏமாத்த போறோம் இல்லையோ, அந்த ஏமாற்றாக இருக்கிறேன். திதிக்ஷாஸ்மி திதிக்ஷானாம், யாரெல்லாம் பொறுமையுடையவர்களோ அவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேன். இப்ப 2வது வகை பார்க்கிறேன். இந்தந்த குரூப்புக்குள்ள நான் இவனாக இருக்கிறேன் இத்தனை சொல்லணும் தார். இப்ப அப்படி அல்ல, பொறுமையுடையவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேங்கிறார். அதனால ஒரு குரூப்பை எடுத்து அதுல இவனா இருக்கேன்னு சொல்றது இது இல்லை, அது ஒரு செக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு பகுதியில் ஒத்தொத்தர் குரூப்பில் எது முக்கிய குணமோ அதை கூறுகிறார். பொறுமையுடையவர்களுடைய பொறுமையாக இருக்கிறேன். சத்வம் சத்வவதாமகம், நல்ல சாத்விகர்களுடைய சத்வகுணமாக இருக்கிறேன். ஓஜகா சஹோ பலவதாம், வலிமை மிக்கவர்களுடைய மன வலிமையாகவும் உடல் வலிமையாகவும் உள்ளேன். கர்மாகம் வித்தி சத்வதாம், எல்லாத்துக்கும் கடைசியா சொல்றாரு. இப்போ பக்தி யோக நிஷ்டர்களின் பக்தியாக இருக்கிறேன். அவர்களுடைய பக்தியின் நான் சாத்வதாம் நவமூர்த்தினாம் ஆதிமூர்த்திரகம் பரா, 9 மூர்த்திகளுக்குள் நான் ஆதிமூர்த்தி வாசுதேவ மூர்த்தியா இருக்கேங்கிறார். இப்போ 9 மூர்த்தி எது? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள்.
நாராயண, ஹயக்ரீவ, வராக, நரசிம்ஹ, வாமன. இது 9 மூர்த்தி. இந்த 9 மூர்த்திகளுக்குள் வாசுதேவ மூர்த்தியாக இருக்கிறேன். அப்புறம் விஸ்வாவசுகு, பூர்வ சித்திகி, கந்தர்வ, அப்சரசாமகம். கந்தர்வர்களுக்குள்ளே விஸ்வாசா இருக்கேன். அப்சரசுக்களுக்குள் பூர்வ சித்தியாக இருக்கிறேன். பூதராணாமகம் ஸ்தைரியம். மலை, பூதரர்கள்னா மலை. மலையில இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை, அசங்காத தன்மை மலைக்கு இருக்கும் இல்லையோ, அப்ப மலையில் இருக்கும் அசங்காத்தன்மையாக இருக்கிறேன், ஆடுடாது. மேலும் கந்தமாத்திரமகம் புவக, பூமியில் கந்தவதி பிருத்திவி, அந்த மண் வாசனையாக இருக்கிறேன். என மண்ணுக்கே வாசனை தானே சிறப்பு. கந்தவதி பிருத்திவி, இந்த பூமண்டலத்தில் கந்தமாக இருக்கிறேன். அபாம் ரசஸ்ச, தண்ணீரில் இருக்கும் சுவையாக இருக்கிறேன். பரமஹா தேஜிஷ்டானாம் விபாவசுகு, தேஜஸ் இருக்கக்கூடிய நெருப்புகளுக்குள் விபாவசு, அக்னியாக இருக்கிறேன். பிரபா சூரியந்து தாராணாம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவர்களுக்குள் பிரபா, ஒளியாக இருக்கிறேன். சப்தோகம் நபசப்பரஹ, ஆகாயத்தில் இருக்கிற ஹோங்கிற ஒலியாக இருக்கிறேன். பிரம்மண்யானாம் பலிரகம், அந்தணர்களிடத்துல மரியாதை இருக்கிறவாளுக்குள்ளே பலி மகாராஜாவாக இருக்கிறேன். வீராணாம் அகம் அர்ஜுனா, வீரர்களுக்குள் அர்ஜுனனாக உள்ளேன். பூதானாம் ஸ்திதிருத்பத்திரகம் வை பிரதிசங்கிரமஹ, இந்த பூதராசிகள், ஜீவராசிகள் இத்தனை உருவாயிருக்கே, இதனுடைய படைப்பு, காத்தல், அழித்தல், இருப்பு, அழிப்பு, காக்கப்படுதல், இவைகளாகவே இருக்கிறேன். கதி, உக்தி, உற்சர்க, உபாதானம், ஆனந்த, ஸ்பர்ச லக்ஷணம், ஆஸ்வாத, ஸ்ருத்யவக்ராணம், அகம் சர்வேந்திரியேந்திரியம். கர்மயோகங்களுடைய வியாபாரங்கள் எது? ஞான யோகங்களுடைய செயல்பாடுகள் எவை? அனைத்துமாக இருக்கிறேன். அப்படின்னால் கண்ணால் பார்க்கிறோம், பார்வையாக நான். காதால் கேட்கிறோம், கேள்வியாக நான். கையால் எடுக்கிறோம், எடுத்தலாக நான். காலால் நடக்கிறோம், செல்லுதலாக நான். இப்படி ஒன்னொன்னும். நாவால் சுவைக்கிறோம், சுவையாக நான். மூக்கால் மணக்கிறோம், மணமாக நான். இப்படி 5 10 இந்திரியங்கள் எதை கிரகிக்குமோ அதுவாகவே இருக்கிறேன். பிருத்திவி வாயுர் ஆகாஷ ஆபோ ஜோதிரகம் மகான் விகார புருஷோ வியக்தம் ரஜசத்வம் தமः பரம். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம், பிரகிருதி, மகான், அகங்காரம், இந்த 24 தத்துவங்கள் அச்சேதனம். 25வது சித்து ஜீவாத்மா. இந்த 25னுடைய உண்மை நிலையை அறிந்தவனாக நான் ஒருத்தனே இருக்கிறேன். அகமேதத்து பிரசங்கியானாம் ஞானம் தத்துவ விநிச்சய மகேஸ்வரேண ஜீவேன குணேன குணினாவினா சர்வாத்மனாமபி சர்வேண ந பாவோ வித்யதே குவச்சித். ஆக எத்தனை கூறியிருக்கிறேனோ உத்தவா, இது இத்தனையும் நானன்றி இருப்பதில்லை. லோகத்தில் ஏதான் ஒன்று சத்து இருக்கிறதுன்னு சொன்னால் அது என்னை அந்தராத்மாவாக கொண்டுதான் இருக்க வேண்டும். என்னை அந்தராத்மாவாக கொள்ளவில்லை என்னால் அப்படி ஒரு பொருளே கிடையாது என்று மறுத்து விட்டான் எம்பெருமான். ந ததாமே விபூதினாம் சிருஜதோண்டானி கோட்டிஷா, எத்தை எண்ணினாலும் எண்ணலாம். என்னுடைய விபூதி சொத்து எதுன்னு எண்ண முடியாது. சொத்தினுடைய ஒரு சிறு பகுதியை கூட எண்ண முடியாது. தேஜா, ஸ்ரீஹி, கீர்த்திஹி, ஐஸ்வர்யம், ஹ்ரீஹி, தியாகா, சௌபகம், பகா, வீரியம், திதிக்ஷா, விஜானம், யத்ர யத்ர சமயம் சகா, இது இத்தனை என்னுடைய அம்சம். எங்கே ஒளி இருக்கிறதோ, எங்கே லக்ஷ்மி செழிப்பு இருக்கிறதோ, எங்கே புகழ் இருக்கிறதோ, எங்கே செல்வம் இருக்கிறதோ, எது ஹ்ரீஹி வெட்கமோ, எது தியாகமோ, எது நல்லெண்ணமோ, எது வீரியமோ, பொறுமையோ, ஞானமோ, அனைத்தும் என்னுடைய அம்சம்னு தெரிந்து கொள். ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாக சங்கேபேண விபூதையா. இத்தனை இவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு நீ கேட்டதுக்காக உத்தவா சுருக்கமா சொன்னேங்கிறார். பட்டியலே நமக்கு தாங்கலே. இது ரொம்ப சுருக்கமா கேட்டதுக்காக நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இப்போ ஒன்று புரிந்துகொள். வாச்சம் யச்ச மனஹ, வாக்கை மனத்தாலே ஜெயிப்பாய். மனோயச்ச பிராணானு, மனத்தை பிராணவாயுவாலே ஜெயிப்பாய். பிராணான் யச்ச இந்திரியாணிச்ச, பிராணவாயுவாலே இந்திரியங்களை ஜெயிப்பாய். ஆத்மானம் ஆத்மனா, அவற்றை புத்தியாலே ஜெயிப்பாய். இப்படி ஜெயிக்காமல் நான் விரதம் பண்றேன், தபசு பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தியானா ஒரு நாளும் பக்தி ஏற்படாது. தஸ்மான் மனோவச்ச பிராணானு நியச்சேன் மத் பராயணா மத் பக்தி யுக்தியா புத்தியா தத பரசமாப்பியதே பரிசமாப்பியதே. இத்தனைக்கும் உடையவன் யான்னு தெரிந்து கொண்டு, ஆகையாலே என்னிடத்தில் பக்தி பிறந்து முளைத்து பக்தி வளருமானால் ஓர் நாள் என் திருவடிகளை வந்து அடைகிறாய் என்று 16வது அத்தியாயத்தை முடித்தார். இனி அதற்கு மேலே வர்ண தர்மம் என்ன, ஆசிரம தர்மம் என்ன, பிரம்மச்சாரி எப்படி நடந்துக்கணும், வானப்பிரஸ்தன் எப்படி நடக்கணும், கிரகஸ்தன் எப்படி நடக்கணும்னு சொல்ல போறார். 16 அத்தியாயம் முடிஞ்சது. அப்ப 11வது ஸ்கந்தத்துல ஒரு பாதி முடிஞ்சு போச்சு.
இன்னும் 11வது ஸ்கந்தத்திலே இன்னொரு 15 அத்தியாயங்கள், அதுக்கப்புறம் 12வது ஸ்கந்தத்திலே 11 அத்தியாயம்தான் பார்ப்போம்.